சோம்பேறி சிக்கன் மாதிரி வெஜிடேரியனுக்காக சோம்பேறி பன்னீர் வதக்குறதுலாம் எதுவுமே இல்லாமல் சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு ஆயிலில் ரோஸ்ட் பண்ண 200 கிராம் பன்னீர் பவுலில் சேர்த்துருக்கேன். 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 2 அரைச்ச தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 கப் நல்லா கெட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தக்காளி அண்ட் தயிர்லேருந்தே நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் மிக்ஸும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்த உடனே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நீங்கள் போய் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி, நான், ஃபுல்காஸ் எது கூட வேணால் சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.